சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது. காலேஜ் நேம் வைஸ் பண்ணிக்கலாம், காலேஜ் கோட் வைஸ் பண்ணிக்கலாம், பிரான்ச் நேம், டிஸ்ட்ரிக்ட் வைஸும் பண்ணிக்கலாம், கேட்டகரிஸ் வைஸும் பண்ணிக்கலாம். காலேஜ் கோடை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் காலேஜ் கோடை நம்ம நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா காலேஜ் நேம் வைஸ் போனீங்க அப்படின்னா நிறைய காலேஜ் சிமிலர் நேமில் இருக்கிறதுனால அது கன்ஃபியூஸ் ஆகும். நான் அடிக்கடி சொல்கிறது அதே தான். ரேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் வந்து 40,000, 50,000, 60,000, 1 லட்சத்துக்கு மேலே வந்துருக்குது. சீட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிறையா காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. புது காலேஜஸ் ஒரு 4-8 வரலும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏஐசிடி அப்ரூவலுக்காகவும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவலுக்காகவும் வெயிட்டிங். அஃபிலியேட்டட் காலேஜுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அட்டானமஸ் காலேஜுக்கு கொடுக்கல. ஸோ அஃபிலியேட்டட் காலேஜில் நீங்கள் அவங்களோட ரிசல்ட்ஸை பார்த்துக்கலாம். இந்த ஏப்ரல் மேல நடந்த ரிசல்ட், அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் 2024 நடந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட், ஒரு செமஸ்டருக்கும் எவ்வளோ மார்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு காலேஜும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் அனலைசிஸையும் ஓரளவு பார்த்துக்குங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓசி இருக்கா, பிசி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் அதை செக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அது என்னுடைய ப்ரிஃபரன்ஸஸ் தான் எனக்கு. அதே மாதிரி வந்து எனக்கு அடுத்த காலேஜ் போகிறேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு எவ்வளோ ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது, பிசியில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு இருக்குது. இதே மாதிரி 7.5க்கும் நீங்கள் தனியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நான் என்னென்ன செலக்ட் பண்ணணும் அந்த ஆர்டர் நான் மாற்றி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வேணா அது மேலே கீழே தள்ளி வச்சுக்கலாம். செகண்ட் ஆர்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக வரணும், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து தேர்டாக வரணும், தேர்ட் ஆர்டர் வந்து செகண்டாக வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த 3 நாளில் செய்கிறது எல்லாமே, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய காலேஜஸ் முடிஞ்ச வரல மினிமம் 20 காலேஜஸ்னால ஆட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வேணால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன். ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட், ஐ டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட், ஐ டிக்ளைன் அண்ட் கரண்ட் அலாட்மெண்ட் குட் த கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் ஒருவேளை வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் தவிர்த்து மீதி எல்லா ஆர்டரும் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 சாய்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 5 சாய்ஸில் நீங்கள் எந்த சாய்ஸை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்க் வந்தாச்சு, ரேங்க் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. இனி அதை பற்றியே புலம்பிகிட்டு இருந்தோம்னா அடுத்த வேலை ஆகாது. அதனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இன்னும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸுக்கு போயிடலாம். ரேங்கை வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸுக்கு போயிடலாம். ஒரு குறிப்பிட்டபடி என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த 7.5 கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறீங்களா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் 2 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லிங்க் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க, ஒரு லிங்க் வந்து 7.5 கோட்டாவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஸோ அந்த அவேர்னஸ் நிறையா பேர்த்துட்டு இல்லை, ஆல்மோஸ்ட் கேட்டவங்க யார்கிட்டையுமே அது இல்லை. ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் 7.5ல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 லிங்கில் பண்ணுவீங்க. 7.5 கோட்டாவுக்கு தனியாக பண்ணுவீங்க, ஜென்ரல் கோட்டாவுக்கு தனியாக பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் உள்ள வீடியோவில் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதையும் பார்க்கலாம். ஸோ ஒரு ஜென்ரல் வியூ நம்ம வந்து இப்போ நேற்று ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் ஒரி பண்ணுறது என்ன அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. ரேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் வந்து 40,000, 50,000, 60,000, 1 லட்சத்துக்கு மேலே வந்துருக்குது. சீட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிறையா காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. புது காலேஜஸ் ஒரு 4-8 வரலும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏஐசிடி அப்ரூவலுக்காகவும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவலுக்காகவும் வெயிட்டிங். காலேஜ் லிஸ்ட்டையுமே அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டாங்க. ஆனால் வந்து அதோட லிங்க் இன்னும் ஒர்க் ஆகலை. மேபி 1 or 2 டேஸில் இல்லை இன்னைக்கு எட் த எண்ட் ஆஃப் த இன்னைக்கு டெய்லியே வந்து அந்த காலேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுன்னா அப்படின்னா கிளாரிட்டியான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எவ்வளோ காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் எங்கெங்கே வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸே வந்து 2024க்கு 25க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஒரு 41,700 பேர்த்து பக்கத்தில் 2024 to 25ல் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ 2024 கம்பேர் பண்ணும்போது 2025ல் ஒரு 42,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே எங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ண பார்த்ததில் வந்து உங்களுக்கு அந்த 155லேருந்து 188 ஸ்லாட் இருக்குது பாருங்கள், அங்கே தான் உங்களுக்கு வந்து ஒரு 30 to 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த நேரம் தான் உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ஆகும். இந்த 155 ரேஞ்சிலேருந்து 180 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், 155 ரேஞ்சிலேருந்து 180 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம டயர் 1ஓட எண்டுமே டயர் 2 காலேஜஸ்க்கும் போட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை பார்த்துக்குங்க. இங்கே 195+ வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாயிருந்தாலும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆனது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 170 to 174 ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு ஒரு 3,200 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க.
இந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வாங்கணுங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் 0.5 வாங்கியிருந்தாக்கி உங்களுக்கு ஒரு 100-200 ரேங்க் முன்னாடி போயிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 ரேங்க்ல 3200 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இருக்கிறத நிறைய பேர் இருக்காங்க. 3200 பேர் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அந்த பேண்டை பார்த்துங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 100% வந்து ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா படித்து நல்லா கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே நல்லா படித்து கட் ஆஃப் நல்லா வாங்குறது தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வெல் அண்ட் குட் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த வருஷம் அந்த கேப் வைடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா 170லேருந்து 185 தான் அந்த கேப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ரேஞ்சில் நீங்கள் கட் ஆஃப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நம்ம ரேங்க் 174 வாங்கியிருக்கோம் நல்ல மார்க் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த ரேஞ்சில் தான் நிறையா பேர் இருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் தி காலேஜ்னு வந்துருக்க பாருங்க. லெஃப்ட் சைடில் குயிக் லிங்க்ல இன்ஃபர்மேஷன் அபவுட் தி காலேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கிளிக் பண்ணால் இப்போ ஒர்க் ஆகல. மேபி இன்னைக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே டுடேயில் இல்லை அப்படின்னா நாளைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அபவுட் தி காலேஜஸ் ஒர்க் ஆகலாம். அதை பார்த்துக்குங்க. அப்புறம் அதே மாதிரி காலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இங்கே கீழே. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. காலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அட்டானமஸ் காலேஜுக்கு கொடுக்கல. ஸோ அஃபிலியேட்டட் காலேஜில் நீங்கள் அதோட ரிசல்ட்ஸை பார்த்துக்கலாம். இந்த ஏப்ரல் மேல நடந்த ரிசல்ட், அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் 2024 நடந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட், ஒரு செமஸ்டருக்கும் எவ்வளோ மார்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு காலேஜும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் அனலைசிஸையும் ஓரளவு பார்த்துக்குங்க. அப்புறம் நாம் சொன்ன மாதிரி இந்த ஒரு சார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த சார்ட்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு காலேஜ் கோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட், காலேஜ் நேம் இம்பார்ட்டன்ட், அப்புறம் எந்த பிரான்ச் எடுக்க போகிறீங்க, கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் விட்டுருங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹோம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஹாஸ்டல் வேணுமா வேண்டாமா, ஃபீஸ் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ட்ரீம், ரியலிஸ்டிக், சேஃப் இதெல்லாம் வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம சேனலோட வாட்சராக இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். இப்போது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குவாங்க நீங்கள் எப்போ ஆரம்பிக்கியோ என்ன அப்படிங்கிறது. இப்போது டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவ்யூ ரேங்க் போய் நீங்கள் ரேங்க்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரேங்க் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரேங்க் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது. காலேஜ் நேம் வைஸ் பண்ணிக்கலாம், காலேஜ் கோட் வைஸ் பண்ணிக்கலாம், பிரான்ச் நேம், டிஸ்ட்ரிக்ட் வைஸும் பண்ணிக்கலாம், கேட்டகரிஸ் வைஸும் பண்ணிக்கலாம். காலேஜ் கோடை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் காலேஜ் கோடை நம்ம நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா காலேஜ் நேம் வைஸ் போனீங்க அப்படின்னா நிறையா காலேஜ் சிமிலர் நேமில் இருக்கிறதுனால அது கன்ஃபியூஸ் ஆகும். நான் அடிக்கடி சொல்கிறது அதே தான். அதே மாதிரி வந்து பிரான்ச் காலேஜ் கோட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பிரான்ச் நேம் நீங்கள் கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணால் காலேஜ் நேம் வைஸும் பண்ணிக்கலாம், காலேஜ் கோட் வைஸும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் பண்ணிக்கலாம், இல்லை பிரான்ச் வைஸும் பண்ணிக்கலாம். எனக்கு பிரான்ச் வைஸில் எந்த காலேஜ் இருந்தாலும் ஓகே இருந்தாலும் பிரான்ச் வைஸும் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரி வைஸும் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கேட்டகரியா, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியா, செல்ஃப் ஃபைனான்ஸா, அட்டானமஸா அப்படிங்கிற மாதிரி ஏன் உமன்ஸ் காலேஜ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு காலேஜ் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இது வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து என்னென்ன காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எனக்கு அவைலபிள், இப்போ எக்ஸாம்பிள் என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த காலேஜுக்கு நான் போகலாம். போயிட்டு இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓசியில் இருக்கா, பிசியில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் அதை செக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அது என்னுடைய ப்ரிஃபரன்ஸில் ஜாயின் பண்ணிக்கி. அதே மாதிரி வந்து எனக்கு அடுத்த காலேஜ் போகிறேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு எவ்வளோ ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது, பிசியில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு இருக்குது. இதே மாதிரி 7.5க்கும் நீங்கள் தனியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது நான் காலேஜஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறதுனா டெலிட் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா ஓசி கம்யூனிட்டிக்கு தனியாக இருக்குது. நீங்கள் வந்து பிசியோ இல்லை எம்பிசியோ நம்ம வந்து உங்களுக்கு என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி மட்டும் சீட் அவைலபிலிட்டி டிஸ்பிளே ஆகும். எல்லா கம்யூனிட்டியும் டிஸ்பிளே ஆகாது. எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எம்பிசி கேட்டகரி அப்படின்னா எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற இது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸும் ஓசி கேட்டகரியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நான் என்னென்ன செலக்ட் பண்ணணும் அந்த ஆர்டர் நான் மாற்றி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வேணுன்னா அது மேலே கீழே தள்ளி வச்சுக்கலாம். செகண்ட் ஆர்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக வரணும், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து தேர்டாக வரணும், தேர்ட் ஆர்டர் வந்து செகண்டாக வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த 3 நாளில் செய்கிறது எல்லாமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லாமே பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா காலேஜஸ் முடிஞ்ச வரல மினிமம் 20 காலேஜஸ்னால ஆட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வேணால் பண்ணலாம். நான் என்னெல்லாம் கேட்டால் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரவங்களாம் பண்ணீங்க அப்படின்னா 100 சாய்ஸஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு சேஃபர் ஜோனில் வர முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற இது அந்த 170 180 கட் ஆஃபில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு 100 சாய்ஸ்னால் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் சேஃப். இப்போ எனக்கு வந்து ஓசியில் பிசியிலலாம் சீட்ஸ் இல்லைன்னா அது 0ன்னு காமிக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்டரை மாற்றிக்கலாம். எனக்கு ஒரு ஆர்டர் பிடிக்கல அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து டெலீட் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த 3 நாளில் பண்ணிக்கணும். 3 நாளில் பண்ணிவிட்டு அட் தி எண்ட் ஆஃப் 3rd டேயில் வந்து நீங்கள் லாக் பண்ணிவிட்டு, லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் கூட லிங்க் பண்ணியிருப்பீங்களா, அந்த மொபைலுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லாக் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்கனாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி 3rd டே 5 PM அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிக்கும். ஸோ அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எல்லாமே ஒரு 2வது நாள்லேயே முடிச்சிடுங்க. 3வது நாள் சும்மா அனலைஸ் பண்ணுறது, சும்மா பார்க்குறதோட சேர்த்திங்க, அதில் எதுவுமே டச் பண்ணாமல் விட்டுருங்க. அதனால் ப்ரிப்பரேஷன்லாம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வர அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் ஒரு அந்த எல்லாருமே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாக உங்களுக்கு வரும். அதில் வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் 1 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்துருச்சு அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒருவேளை எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர்த்து அந்த சாய்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன் இருக்குது. 5 இல்லைன்னா 6 ஆப்ஷன் இருக்குது. இப்போது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்: ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட், ஐ டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட், ஐ டிக்ளைன் அண்ட் கரண்ட் அலாட்மெண்ட் குட் த கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த காலேஜ் விசிட் பண்ணிக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு ஃபீஸ் போட்டிருப்பாங்க. அங்கே அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே ஃபீஸ் போட்டிருப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து ஒருவேளை வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் தவிர்த்து மீதி எல்லா ஆர்டரும் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 சாய்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 5 சாய்ஸில் நீங்கள் எந்த சாய்ஸை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸு. ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து அப்போர்ட் மூவ்மெண்ட் கேட்டிங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் எந்த டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிறதே சூஸ் பண்ணணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டர் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல்ஸையும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருக்கிற சொல்லியிருக்கிற ஃபீஸையும் கொண்டு போய் டியூஷன் ஃபீஸுன்னு சொல்கிறாங்க, அந்த டியூஷன் ஃபீஸையும் கொண்டு போய் கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாகவே டிஎஃப்சி சென்டரில் தான் போய் ஜாயின் பண்ணணும். அதை பார்த்துக்குங்க. இது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொவிஷனலே நீங்கள் வந்து இந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கேட்டகரியில் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, 2000 ரூபாய் கட்டிட்டு இந்த டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு ஒரு 5 நாள் தருவாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டிஎஃப்சி சென்டரில் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டரில் ஜாயின் பண்ணிக்கணும். டிஎஃப்சி சென்டரோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே எவ்வளோ ஃபீஸ் கட்டி எந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் நடந்துக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். டிஎஃப்சி சென்டர் போகிறோம் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுக்காத அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம், இது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது. அதுக்கு ஒரு 3 நாள் தருவாங்க, ஃப்ரீயாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது 7.5 கோட்டாவில் இருந்துச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் இருக்குது. வந்து 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் கேட்டகரியிலும், இன்னொன்று வந்து 7.5 கேட்டகரியிலும் இருக்கும். 2யுமே ஃபில் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீ வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம புதுசாக அந்த காலேஜ் கோடுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னாலும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இது அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்ஸ்அப் சேனலில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிறது தான், எல்லா கமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுறது தான் ட்ரை பண்ணுறோம். அதனால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்வி கேட்டு பதிலை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.